பச்சோந்தி கூட அடிக்கடி நிறம் மாறுவதில்லை என்றும், ஆனால் ஸ்டாலின் நிமிடத்துக்கு நிமிடம் நிறம் மாறுகின்றார் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மோடிதான் அடுத்த பிரதமர் என ஒருமித்த கருத்துடன் பாஜக அதிமுக கூட்டணி கட்சியினர் கூறி வரும் நிலையில் யார் பிரதமர் என்றே எதிர்க்கட்சிகள் கூற முடியாத நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். 12 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். தாங்கள் கொள்கைக்காக கூட்டணி அமைத்துள்ளதாகவும், எதிர்க்கட்சிகளோ பதவிக்காக மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி விமர்சித்தார். அதிமுக வெற்றி இமாலய வெற்றியாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா எதிர்க்கின்றோம், நாங்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று அங்கே பேசுகிறார். இங்கே சென்னையிலே ஒரு பேச்சு, சென்னையிலிருந்து வேறு மாநிலத்துக்கு செல்கிற பொழுது அங்கே ஒரு பேச்சு. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நேரத்துக்கு நேரம், நிமிடத்துக்கு நேரம், வினாடிக்கு வினாடி நேரம் மாறக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடி மீண்டும் பிரச்சாரத்துக்கு தமிழகம் வரவுள்ளதாகவும் 4 மாவட்ட தலைநகரங்களில் பேசுவார் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வெறும் வெற்று அறிவிப்புகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏங்க, குழந்தையே பிறக்காத குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி அந்த கட்சி இருக்குது. குழந்தையே பிறக்கல குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி அந்த கட்சி இருக்குது. கட்சியே ஆரம்பிக்கல, இன்னும் என்ன சின்னனும் கிடைக்கல, என்ன கட்சின்னு தெரியல. அமமுகன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான்.